பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதுவும் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி மனமுடைந்து போனவர்களுடைய காயங்களை ஆற்றி நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரை போல நம்மை தேற்றுவதற்கு இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. மனிதர்களுடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மை தேற்றிக் கொண்டிருக்காது. அது மேலும் அதிகமாக காயப்படுத்துமே தவிர நம்மை தேற்றுகிறதாகவும் ஆற்றுகிறதாகவும் பல நேரங்களில் அது இருப்பதில்லை. யோபுவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனை விதமான பாடுகளின் பாதையில் அவன் கடந்து போனான். அவனுக்கென்று நண்பர்கள் இருந்தார்கள், யாரோ ஒருவர் அல்ல, அவனை நேசிக்கிற சிநேகிதர்கள். அவர்கள் வந்து எத்தனையோ வார்த்தைகளை அந்த யோபுவோடு பேசி அலட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு வார்த்தையாகிலும் யோபுவின் மனதை தொடவில்லை. அதனால்தான் யோபு சொல்லுகிறான், நீ சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்று கூட என் இருதயத்தை தொடமாட்டேன் என்கிறது. நீங்கள் அலப்புண்டாக்குகிற தேற்றரவாளர்களாக இருக்கிறீர்களே, உங்கள் வார்த்தை ஒருபோதும் என்னை தேற்றாமல் காயப்படுத்துகிறதாக இருக்கிறதே என்று சொல்லி இந்த யோபு புலம்புகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இது போலத்தானே நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான பாதைகளில் கடினமான நேரங்களில் நாம் கடந்து போகிற போது ஆற்றுகிறவர்களுக்காக தேற்றுகிறவர்களுக்காக நாம் காத்திருக்கும் போது அவர்களுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக நம்மை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்மை நிலைகுலைய பண்ணுகிற போது, இந்த உலகத்தில் எனக்கென்று யார் உண்டு என்று கதறுகிறவர்களாகத்தானே நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கென்று ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நம்மை அவர் தேற்றுகிற தேவன், நம்மை அவர் கைவிடாத தேவன். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த சூழ்நிலைகளை கண்டு கவலைகளை கண்டு மனம் கலங்கி சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் இரட்சகர், நீங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவர் இயேசு உங்களை ஒருபோதும் இந்த துன்பத்தில் கைவிட மாட்டார். உங்களை அவர் ஆற்றி தேற்றி உங்களை தைரியப்படுத்தி நிச்சயமாக உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் எங்களை வெறுக்காமல், எங்களை தள்ளிவிடாமல், எங்களை நேசிக்கிறவர், எங்களை ஆற்றுகிறவர், எங்களை தேற்றுகிறவர், ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றி திடப்படுத்துகிறவர். உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும், நானும் ஆறுதலற்று இருக்கிறேன், தேறுதலற்று இருக்கிறேன், உடைந்து போயிருக்கிறேன், பலவிதமான சஞ்சலத்தினால் நிறைந்து இருக்கிறேன், எனக்கும் உமது ஆறுதல் தேவை, என்னை தேற்றும் என்று யாரெல்லாம் இப்பொழுது உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் சிந்தையிலும் ஒரு ஆறுதலையும் தேறுதலையும் நீர் வைத்து விடுவீராக. எது நிமித்தம் யார் நிமித்தம் அவர்கள் பகைக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்களோ, ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக, ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவீராக. அவர்கள் கண்ணீரை துடைத்து காயங்களை ஆற்றி அவர்களுடைய மார்போடு அணைத்து கொண்டு, நான் உனக்கு போதும், நான் உனக்கு இருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று அவர்களை பலப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.